மாற்றுத்திறனாளிகளுக்கு மோடி அரசு அறிவிச்சிருக்கிற பட்ஜெட் இதை நாங்கள் கிழிச்சு போடுறோம். இந்த நகலை நாங்கள் கிழிக்கிறோம். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய துரோகம் என்று நாங்கள் சொல்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத இந்த பட்ஜெட்டை நாங்கள் கிழித்தெறிந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். பட்ஜெட்டில் பொதுவாக எல்லாருமே உரிச்ச வெங்காயமாக தான் இருக்குது அப்படிங்கிற எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. நாங்கள் உற்று அது பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதியை பல மடங்கு இருந்ததை அவர் குறைச்சிருக்காங்க. இவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, வெள்ளைப்பூண்டும் சாப்பிட மாட்டாங்க. யார்? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இது ரெண்டுமே இவங்க சாப்பிடலன்றதுக்காக எல்லாருக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டம் போடுறதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தில் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் பிறந்தவங்கன்றாரு. இப்போ பாவம்னு சொன்னால் நாடு என்ன ஆகிறது? எல்லாரும் பாவம்னா அப்போ இவர் பிறந்ததும் பாவம் தானே. மாற்றுத்திறனாளி சில பேர் 2 வீலர் வச்சுருக்காங்க. ஆனால் பெட்ரோலோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 102 ரூபா. 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 102 ரூபா. அந்த ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா அப்போ 15 நாளைக்கு போட்டோம்னா 1500 முடிஞ்சிருது. மீதி இருக்கக்கூடிய 15 நாளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? வருமானமே இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் எங்கே கோச்சிங் கிளாஸ் போயிட்டு அந்த தேர்வுக்கு நாங்கள் ஆயத்தமாகுவோம்? அதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுது. எல்லாம் ஈஸியாக சொல்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுங்க உங்களுக்கு கிடைச்சிடும், டிஎன்பிஎஸ்சி எழுதுங்க கிடைச்சிடும். பயிற்சி பெற்றால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ண முடியும். நேற்றைய முன்தினம் நாடாளுமன்றத்தில் நாட்டினுடைய நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் ஒட்டுமொத்த உலகில் 16% என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது. மாற்றுத்திறனாளிகள் உலக மக்கள் தொகையில் 16% என்று கடந்த மார்ச் மாதத்தினுடைய உலக சுகாதார நிறுவன அறிக்கை இருக்கு. இந்த நாட்டில் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, அதை இந்தியா போன்ற ஏழை வளரும் நாடுகள் இன்னும் கூடுதலாக இருக்குங்கிறது பொதுவாக ஐநா சபை சொல்லிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்கிறதுக்கான உருப்படியான கணக்கெடுப்பை கூட நடத்துறதுக்கு இந்த நாட்டில் 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய தொடர்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய மோடி அரசு தயாராக இல்லை. இந்த நிலைமையில முந்தா நாள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு வார்த்தை கூட மாற்றுத்திறனாளிகளை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதையும் பேசல, எதையும் அறிவிக்கல. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீடுல 0.025% 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல யானை பசிக்கு சோளப்பொரின்னு கூட போட முடியாது, கடுகு பொறி போடுற அளவுக்கு தான் பட்ஜெட். மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டம் அமல்ல இருக்கு. அந்த சட்ட சரத்துப்படி 5 ஆண்டுகளுக்குள்ள எல்லா பொது கட்டிடம், இங்க இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் உள்ளிட்ட ரயில்வே நிலையங்கள் உள்ளிட்ட எல்லா பொது கட்டிடங்களும் மாற்றுத்திறனாளிகள் ஏற்ற வகையில் மாற்றணும். இன்னும் மாற்ற முடியல. மாற்றுத்திறனாளிகளுக்கு நாடு முழுவதும் செல்லத்தக்க தனித்துவமான அடையாள அட்டை UDID கொடுக்க முடியல. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை 2011 50 ரூபாய் உயர்த்தினாங்க. இப்போதைக்கு 0.38% தான். மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வாங்குறவங்க 0.38% தான். அவங்களுக்கு ஒரு நயா பைசா கூட உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க முடியல. 300 ரூபாய் வச்சு எப்படி வாழ முடியும்? மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதத்திற்கு 35 கிலோ உணவு தானியம் அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு நம்ம தொடர்ந்து கேட்டும் கூட அதை பற்றியான பட்ஜெட்ல எதுவும் இல்லை. சட்டப்படியே கொடுக்கணும், நீதிமன்ற உத்தரவுப்படி கொடுக்கணும், கொடுக்கல. கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை முக்கியமான வேலையாக இன்றைக்கு இருக்கு. 100 நாள் வேலையை உயர்த்தி கொடுக்கணும், ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும். மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் சட்டப்படி 25% கூடுதல் வேலை நாட்கள் கொடுக்கணும்லாம் நம்ம கேட்கிறோம், கொடுக்கல. ஒட்டுமொத்த பட்ஜெட்ல ஒவ்வொரு துறையும் 5% நிதி தனித்தனியாக ஒதுக்க வேண்டும் என்று நாம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அதை பற்றிலாம் இல்லை. எனவே இந்த பட்ஜெட்
மாற்றுத்திறனாளிகளை மோசடி செய்து ஏமாற்றக்கூடிய பட்ஜெட் என்று எங்களுடைய சங்கம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கமும் அகில இந்திய அளவில் ஊனமுற்றோர் உரிமைகளுக்கான தேசிய மேடையும் வன்மையாக கண்டிக்கிறது. இதை கண்டித்து இன்றைக்கு நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இங்கே இந்த ஆர்ப்பாட்டம். உடனடியாக மோடி அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே செய்த துரோகத்திற்கு, ஏமாற்று வேலைக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நியாயம் கொடுப்பதற்கு நீங்கள் இந்த பட்ஜெட் தொகையை உயர்த்த வேண்டும். அதுவரைக்கும் இதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோடி அரசு அறிவிச்சிருக்கிற பட்ஜெட். இதை நாங்கள் கிழிச்சு போடுறோம். இந்த நகலை நாங்கள் கிழிக்கிறோம். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய துரோகம் என்று நாங்கள் சொல்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத இந்த பட்ஜெட்டை நாங்கள் கிழித்தறிந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நியாயமான நிதியை ஒதுக்கணும். சட்டப்படியான நிதியை ஒதுக்கி குறிப்பாக மாற்றுத்திறனாளியுடைய முன்னேற்றத்தை நீங்கள் செயற்கைக்கால் ஊன்றுகோல் கொடுப்பதற்கு எந்த திட்டமும் இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வங்கி கடன் கொடுக்கணும்னா NHFDC இருக்குது, அதுக்கு நிதி இல்லை. எதற்கும் நிதி இல்லை. சென்னைக்கு பக்கத்தில் முட்டுக்காடில் பல்வகை ஊனமுற்றோருக்கான தேசிய பயிற்சி நிறுவனம் இருக்குது. அந்த தேசிய பயிற்சி நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி 9 தேசிய பயிற்சி நிறுவனம் செகந்திராபாத்தில் மனவளர்ச்சி குன்றியோருக்கான அந்த தேசிய பயிற்சி நிறுவனத்தோட இதை இணைக்கிறேன்றாங்க. எனவே இருக்கிற நிறுவனங்களை இழுத்து மூடுவதும் இருப்பதை ஒழிப்பதுமான மோடி அரசினுடைய இந்த மோசடி பட்ஜெட்டை மாற்றுத்திறனாளிகள் நாடு முழுவதும் கண்டிக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும் என்பதை இங்கே அறிவிக்கிறோம். ஒன்றிய அரசு பட்ஜெட்டை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. மத்திய சென்னை மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்தில், கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து அகில இந்திய துணை செயலாளர் அருமை தோழர் நம்புராஜன் கலந்துக்கிட்டு இருக்காரு. மத்தியில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அவங்க பட்ஜெட்டில் வந்து பொதுவாக எல்லாருமே உரிச்ச வெங்காயமாக தான் இருக்குது அப்படிங்கிற எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. நாங்கள் உற்று அது பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதியை பல மடங்கு இருந்ததை அவர் குறைச்சிருக்காங்க. 0.025 தான் அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே வந்து மாற்றுத்திறனாளிகள் நல சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அந்த சட்டம் வந்து அந்த சட்டத்தை உருவாக்கும் போதே இந்த சட்டம் முழுமையாக தடையற்ற ஒரு சூழ்நிலை மாற்றுத்திறனாளிகளுக்கு உருவாக்கி அவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்குள் இந்த சட்டம் முழுமையாக நாடு முழுவதும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத தான் முதல்ல பதிவாயிருக்கு பார்லிமெண்ட்டில் அந்த சட்டம் வந்த புதுதில். ஆனால் இது வரைக்கும் மத்திய அரசு இது மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது இந்த சட்டத்தை உருவாக்கி அவங்க தான் வந்து உதவித்தொகை கொடுத்தாங்க. அந்த உதவித்தொகை வந்து 300 ரூபா அப்போ கொடுக்கும்போது அந்த 300 ரூபா தான் இன்றைக்கும் 13 ஆண்டுகளாக மத்திய அரசு வழங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 300 ரூபாயை வைத்து குடும்பம் நடத்த முடியுமா? 300 ரூபான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா தான் ஒரு மாற்றுத்திறனாளி செலவழிக்க முடியுமா? அறிவு இல்லாத, ஒரு பொதுவான ஒரு சிந்தனை கூட இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை நாங்கள் பார்க்குறோம். 300 ரூபாயை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துட்டு மாறு தட்டிக்கிட்டு நாங்கள் நல்லாட்சி புரிஞ்சிட்டோன்னு சொல்லி மக்கள் மத்தியில் வலம் வர்றது பிஜேபி அரசாங்கத்திற்கு நல்லா இருக்கா? இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிப்பதற்காகவே ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டை போடுறாங்க. பட்ஜெட்டை எதிர்பார்க்கும் போதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெங்காயமாக தான் இருக்குது. இவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, வெள்ளைப்பூண்டும் சாப்பிட மாட்டாங்க. யார்? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இது ரெண்டுமே இவங்க சாப்பிட்லன்றதுக்காக எல்லாருக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டம் போடுறதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? ஒன்று, பார்லிமெண்ட்டில் இவங்க தாக்கல் செய்யும்போது மாற்றுத்திறனாளிகளை பற்றி வார்த்தையே பேசுறதில்ல. இந்த நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்களாங்கிறத இவங்களுக்கு தெரியாதா அல்லது தெரிந்த மாதிரி நடிக்கிறாங்களா? இது எங்களுக்கு புரியல. ஆகவே நிர்மலா சீதாராமனும் மோடியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இது வர்ணாசிரம தர்மத்தோட ஒரு தர்மம். அநேகமாக மனுநீதி சட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால், மாற்றுத்திறனாளிகள் உங்கள் வருவதற்கு, ஒரு குடும்பத்தில் மாற்றுத்திறனாளி இருந்தார்னா அதுக்கு என்ன மனுநீதி சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுள்கிட்ட தான் உங்கள் கோரிக்கையை கேட்கணும். அதுதான் அவர் போன முறை சொன்னார், தெய்வத்தின் குழந்தைகள் அப்படின்னாரு. இப்போ தெய்வத்துக்கிட்ட நம்ம போய் கேட்டால் கிடைக்காது. ரெண்டாவது, இவர் என்ன அந்த மனு தர்மம் என்ன சொல்லுதுன்னா, மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தில் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் பிறந்தவங்கன்றாரு. இப்போ பாவம்னு சொன்னால் நாடு என்ன ஆகிறது? எல்லாரும் பாவம்னா அப்போ இவர் பிறந்ததும் பாவம் தானே? துரோகம் பண்ணுறவங்க எவ்வளோ பாவம் பண்ணியிருப்பாங்க?
அப்போது துரோகம் பண்ணுறவங்களாம் மேலே உட்காந்துக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளை போய் முன்னோர்கள் செய்த பாவம், அவங்க முப்பாட்டம் செய்த பாவம், அதனால் மாற்றுத்திறனாளிகளாக பிறந்தாங்க, அவங்க ஊருக்குள்ளே நடமாடக்கூடாது, வீட்டுக்குள்ளே நடமாடக்கூடாது, அவங்களுக்கு எந்த சுதந்திரமும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு படிப்பு வேண்டாம், அவங்களுக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு இவங்களே முடக்கி வைப்பது, மனு சொல்லக்கூடிய அந்த மனு தர்மத்தை உயர்த்தி பிடித்து கொண்டு இன்றைக்கு இவர்கள் பட்ஜெட் போட்டு இருப்பது என்பது அவமானத்துக்குரியது, அசிங்கமானது, கேவலமானது. இப்படி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டு தனக்கு பெருமை என்று பெருமையாக சொல்வது பிஜேபி அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள், மாற்றுத்திறனாளிகள் கருதுகிறோம். ஆகவே இவர்கள் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அரிசிக்கு போட்டாங்க, வெங்காயத்துக்கு போட்டாங்க, பூண்டுக்கு போட்டாங்க, உப்புக்கு போட்டாங்க, தொடப்பத்துக்கு போட்டாங்க, முரத்துக்கு போட்டாங்க, செருப்புக்கு போட்டாங்க. மாற்றுத்திறனாளிகளை அணியக்கூடிய அந்த உபகரணங்களில் மிக முக்கியமானது செயற்கை கால், செயற்கை கை, அதுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க. அந்த ஜிஎஸ்டியை கூட இந்த பட்ஜெட்டில் எடுக்கிறோன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. ஆகவே எப்போது மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை சுருக்கி அவர்களை ஹிட்லர் செய்தது போல அவங்க ஹிட்லர் ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் மாற்றுத்திறனாளிகள் உருவாகிறது அவர் சொன்ன மாதிரி கடவுளாக இல்லை, இயற்கையினால தான் உருவாகிறாங்க. அரசோட பொருளாதாரத்தில் வறுமையில் இப்படி பல காரணங்கள் அதுக்கு உண்டு. அதனால தான் ஒரு சட்டம் என்பது சட்டத்தில் நீதித்துறையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டமாக மாறுது. ஜெர்மனில் ஹிட்லர் ஆட்சியில் முதல்ல வரும்போது அவர் பொருளாதாரத்தை சரி பண்ணுறதுக்கு அப்போது இளைஞர்கள் அதிகமாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இளைஞர்கள் போராடும்போது ஹிட்லர் ஒரு தந்திரம் பண்ணுறாரு. என்ன தந்திரம் பண்ணுறாருன்னா, உழைக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் உயிரோடு இருக்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் மரணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறைகூவல் விடுறாரு. மற்றவங்கள்லாம் என்னென்னா உழைக்காதவங்க யாராருன்னா மாற்றுத்திறனாளி, முதியோர்கள். இப்படி அறிவித்த பிறகு 2 கோடி பேரை ஒரு மிகப்பெரிய விஷவாயு கிடங்கிலே போட்டு 2 கோடி பேர் செத்துருக்காங்க ஹிட்லர் ஆட்சியில் இருக்கும்போது. அதில் 8 லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மனு தர்மம் இதை உயர்த்தி பிடிக்குதா? பிஜேபி இதை உயர்த்தி பிடிக்கிறாங்களா? ஆர்எஸ்எஸ் வகுத்து கொடுக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுறது தான் சீதாராமோட வேலையா, நிர்மலா சீதாராமனோட வேலையா? இல்லை. இன்றைக்கி நவீனமயம் இந்தியா டிஜிட்டலாக இருக்குது, இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எங்கேயோ போயிருக்கு அப்படின்ற புள்ளி விவரம்லாம் சொல்கிறீங்கல்ல, அதில் மாற்றுத்திறனாளிகள் அடங்க மாட்டாங்களா? இந்த கேள்வியெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில், மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு மேலே இருக்குது. ஆகவே நிர்மலா சீதாராமன் முன்வைத்த பட்ஜெட்டிலே மாற்றுத்திறனாளிகளை துரோகம் செய்திருக்கிறார்கள், மாற்றுத்திறனாளிகளை நம்பிக்கை இழக்க செய்திருக்கிறார்கள். இந்த அரசு மீது நம்பிக்கை என்பது வரவில்லை. ஆகவே இந்த பட்ஜெட்டிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதியை ஒதுக்கி அவர்களுக்கான துறையிலே நிறைய நிதிகளை தேர்வு செய்து நிதியை சேகரித்து அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம், நிர்மலா சீதாராமன் அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எஸ் மனோன்மணி, மத்திய சென்னை மாவட்டம் செயலாளர் அவர்கள். அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் சங்கம் சார்பாக இன்று நடத்தப்பட்ட போராட்டம் வெற்றியாக நான் கருதுகின்றேன். எங்கள் சங்கம் சார்பாகவும் நான் இப்பொழுது பேசிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எத்தனையோ தடவை போராட்டம் நடத்தி இருக்கோம். அந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் என்ன சொன்னால், நாங்கள் 3 தான் தேவைகளை கேட்டிருக்கோம். என்னென்ன தேவைகள்னு சொன்னால், ஒன்று வேலைவாய்ப்பு, இன்னொன்று உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அதோடு இல்லாமல் யூடிஐடி கார்டு, எங்களுக்கென்று ஒரு அடையாள அட்டை இன்று வரைக்கும் பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று வரைக்கும் கிடைக்கல. சாதாரண ஒரு யூடிஐடி கார்டு, அடையாள அட்டை இன்னும் கிடைக்கலன்னு சொன்னால், அப்போ நாங்கள் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? நீங்கள் யூடிஐடி கார்டு எடுத்துன்னு வரணும், ஐடி கார்டு எடுத்துன்னு வரணுன்ட்டு சில இடத்துல கேட்குறாங்க. அப்போ யூடிஐடி கார்டு எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் எந்த கார்டை கொடுக்கறது? ஒரு ஆதாரில் நாங்கள் மாற்றுத்திறனாளின்றது தெரியுமா? தெரியவே தெரியாது. ஒரு ஓட்டர் ஐடியில் நாங்கள் ஒரு மாற்றுத்திறனாளின்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. அதனால் எங்களுக்கென்று தனி அடையாள அட்டை வேணும்ன்ட்டு ஏற்கனவே கேட்டிருக்கோம். ஆனால் இன்று வரைக்கும் கிடைக்கல. அடுத்து உணவு தானியங்கள் கிடைக்கணும். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி இறந்துட்டாருன்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு மாதம் உணவு தானியங்கள் கிடைக்கணும். இது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்திலேயே இருக்குது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த உணவு தானியங்கள் கிடைக்காததற்கான
கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. அதற்காக தான் நாங்கள் போராட்டம் எத்தனையோ தடவை நடத்தி இருக்கிறோம். இப்போது பட்ஜெட் வந்து வெளியிட்டாங்க, மத்திய அரசு பட்ஜெட் வெளியிட்டது. அந்த பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கோம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை மாற்றுத்திறனாளிகளும் நாங்கள் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிறோம். ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து அதில் இடம் பெறுமா, ஏதாவது ஒரு உதவித்தொகை உயர்த்தி தருவாங்களா, ஏதாவது ஒரு சலுகைகள் எங்களுக்கு கிடைக்குமா, இப்படி பார்த்துட்டு நாங்கள் இருக்கோம். ஆனால் ஒரு சலுகையும் இல்லை. அதாவது எங்களுக்கு தேவையான நிதியை உயர்த்தி இருக்குமானோ எதிர்பார்த்தோம், அந்த நிதியும் உயர்த்தி இல்லை. ஒவ்வொரு தடவையும் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்களுடைய வாழ்வாதாரத்தை அதை வச்சு நாங்கள் மேம்படுத்திக்குவோம். அதோடு இல்லாமல் இந்த உதவித்தொகை வந்து இப்போ கிடைக்குது, ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் கிடைக்குது. அந்த 1500 ரூபாய் கிடைக்கக்கூடிய அந்த உதவித்தொகையை எங்களுக்கு போதுமானதாக இல்லை. எதுக்காக சொல்ல போகிறேன்னு சொன்னால், இந்த 1500 ரூபாய் வந்து சில பேர் வந்து 2 வீலர் வச்சுக்கிட்டு போகிறோம், மாற்றுத்திறனாளி சில பேர் 2 வீலர் வச்சுருக்காங்க. ஆனால் பெட்ரோலோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 102 ரூபாய். 1 லிட்டர் பெட்ரோலோட விலை வந்து 102 ரூபாய். அந்த ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா, அப்போ 15 நாளைக்கு போட்டோம்னா 1500 முடிஞ்சிருது. மீதி இருக்கக்கூடிய 15 நாளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இதுக்காக தான் நாங்கள் உயர்த்தி கொடுக்கணுன்ட்டு கேட்டிருக்கோம். ஆனால் முக்கியமாக ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்து அந்த வேலை வாய்ப்பை கிடைக்க முடியாத சூழ்நிலை வருது. காரணம் என்னன்னு சொன்னால், 45 வயது பூர்த்தி அடைந்து விட்டால் வேலை வாய்ப்பு ரத்து செய்யப்படும். இதுதான் எல்லா மாற்றுத்திறனாளியும் ஃபுல்ஃபில் அடையிறான். வேலையே கிடைக்கல, டிகிரி படிச்சிருக்கிறான், குடும்பத்தை ஓட்டணுன்ட்டு படிச்சிருக்கான், அரசாங்க வேலை கிடைக்குன்னு எதிர்பார்த்துன்னு இருக்கான். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் எழுதுங்க, பேங்கிங் செலெக்ஷன் போங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி செலெக்ஷனில் போயிட்டு ஒரு தேர்வு எழுதணும்னு சொன்னால் தனிப்பட்ட ஒரு அறை ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இருக்கணும். வருமானமே இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் எங்கே கோச்சிங் கிளாஸ் போயிட்டு அந்த தேர்வுக்கு நாங்கள் வந்து ஆயத்தமாகுவோம்? அதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுது. எல்லாம் ஈஸியாக சொல்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுங்க உங்களுக்கு கிடைச்சிடும், டிஎன்பிஎஸ்சி எழுதுங்க கிடைச்சிடும். பயிற்சி பெற்றால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ண முடியும். ஆனால் இப்பொழுது பயிற்சி பெறுவதற்கான சூழ்நிலை இல்லை. ஏன்னா வருமானமே இல்லை. பயிற்சி செஞ்சுன்னு உக்காந்துருந்தா இருக்கக்கூடிய தங்களை சார்ந்த பெற்றோரெல்லாம் யார் காப்பாற்றுவாங்கன்றது கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் நேரடியாக வேலை எந்த மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, நேரடியாக மாற்றுத்திறனாளிக்கு வேலை வாய்ப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதோடு இல்லாமல் உதவித்தொகையை எங்களுக்கு உயர்த்தி தரணும். யூடிஐடி யாருக்கெல்லாம் இல்லையோ உடனடியாக யூடிஐடி கிடைக்கணும். உணவு தானியங்கள் கிடைக்கணுன்ற சட்டத்திலேயே இருக்குது. அந்த உணவு தானிய வகைகள் இன்று வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. அதனால் இந்த போராட்டம் இன்னும் கடுமையாக்கப்படும். எங்களுடைய அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் சங்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உடனடியாக அடுத்த ஏதாவது ஒரு செய்தி வரும் என்று சொன்னால் இந்த போராட்டத்தை பார்த்து மத்திய அரசு எங்களுக்கென்று செவி சாய்க்க வேண்டும். அடுத்து நல்ல செய்தி வரும் என்று நாங்கள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் சங்கம் சார்பாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஆண்டுகாலமாக மாற்றுத்திறனாளி சங்கம் பல வருடமாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்ன? நாங்கள் வந்து சொத்து கேட்டோமா, சொந்தம் கேட்டோமா, ஒன்னே கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாவும் கடு ஊனமற்றது 5000 உயர்த்தி சொல்லி நாங்கள் பல ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அகில தலைவர்கள் கூட மனு கொடுத்திருக்கிறாங்க. மோடி அரசாங்கிட்ட எங்களுக்கு நிதி ஒதுக்குங்கள கடன் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதியோடு இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் குறைச்சிருக்கிறாங்க. இது மாற்றுத்திறனாளி சங்கத்தை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். மோடி அரசாங்கம் உடனடியாக மாற்றுத்திறனாளிக்கான நிதியை ஒதுக்கி எங்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நாடு தழுவிய இது வந்து சிறிய போராட்டம் தான், நாடு தழுவிய பயங்கரமான ஒரு போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி.